Taste the Daily. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே முறையாக சாலை அமைக்கவில்லை என்று புகார் கூறியவரை வீடு புகுந்து திமுக ஒன்றிய செயலாளரின் மகன் கொடூரமாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிவா என்ற நபர் தனது பகுதியில் உள்ள சாலையின் குறைபாடுகளை வீடியோவில் பதிவு செய்து புகார் அளித்த நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் குணசேகரனின் மகன் மணிகண்டன் அடியாட்களுடன் சிவாவின் வீட்டிற்குள் புகுந்து இரும்பு ஆயுதங்களால் அவரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். திமுக ஒன்றிய செயலாளரின் மகனுக்கு எதிராக புகார் கொடுத்த போதும் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை அலட்சியம் காட்டி வருவதாகவும், விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து விட்டதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வளப்புரம் பகுதியில் திமுகவின் பொதுக்கூட்டத்திற்காக மின் கம்பத்திலிருந்து திமுகவினர் மின்சாரத்தை திருடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளர்ப்புறம் ஊராட்சியில் திறனற்ற திமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்காக அந்த பகுதி முழுவதும் திமுகவினர் மின் விளக்குகள் மற்றும் கட்டவுட்டுகள் வைத்திருந்தனர். இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டவுட்டுகளுக்கு திறனற்ற திமுகவினர் உரிய அனுமதி பெறாமல் மின் கம்பத்திலிருந்து கொக்கி மூலம் மின்சாரத்தை திருடியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் எந்தவொரு அச்சமுமின்றி அதிகாரத்தை பயன்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மின்வாரிய ஊழியர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியரான பாஸ்கர் என்பவர் மின் கம்பங்களை சீரமைக்கும் பணிக்காக சேர்த்துவண்டை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது சாலையில் இருந்த ஒரு பொருள் மீது இருசக்கர வாகனம் ஏறி இறங்கியதில் அந்த பொருள் வெடித்துள்ளது. இதில் பாஸ்கரின் இருசக்கர வாகன முன் டயர் சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி உயிர் தப்பினார். மேலும் அதே பகுதியில் விளை நிலங்களுக்கு அருகில் இருந்த மற்றொரு வெடிக்காத நாட்டு வெடிகுண்டும் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதி கோரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ஆகியோர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பல ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகள் எவ்வித தடையும் கட்டுப்பாடும் இன்றி குளித்து வந்த நிலையில் கடந்த வருடம் நிகழ்ந்த அசம்பாவிதத்தால் குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பழைய குற்றால அருவியை நம்பி ஏராளமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உள்ளதால் 24 மணி நேரமும் குளிப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதுல பெனிஃபிட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக், பொதுமக்கள் என்ன பெனிஃபிட் ஆக போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் குற்றாலம்னாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம். நீங்க ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கெங்கேயோ கொண்டு போய் டூரிஸ்ட் டெவலப் பண்றான். நம்மளும் இங்கே டூரிஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நோயாளிகள் குணப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். இப்போ 100 வருஷமா என்ன ரிஸ்க் எடுத்தோமோ அதே ரிஸ்க் நீங்க எடுங்க. ஒருவேளை ஃபாரஸ்டா இருந்தா, இது ஃபாரஸ்ட்லாம் பிரச்சனையே இல்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கந்துவட்டி கும்பல் வீடு புகுந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நிலையில் போலீசாரும் கந்துவட்டி கும்பலுக்கு உறுதுணையாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கார்குடல் கிராமத்தை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் பொன்னேரி கிராமத்தை சேர்ந்த இளவரசி என்பவரிடம் 58,000 ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணிக்கம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் 32,000 ரூபாய் பணத்தை இளவரசியிடம் கொடுத்துள்ளனர். ஆனால் தற்போது இளவரசி கந்துவட்டி முறையில் மீண்டும் 1,58,000 ரூபாய் பணம் கேட்டு மாணிக்கத்தின் மகளான வனரோஜாவிடம் மிரட்டியுள்ளார். மேலும் வனரோஜாவின் வீட்டில் புகுந்து அவரது இருசக்கர வாகனத்தையும் இளவரசி தரப்பினர் திருடிச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளனர். மேலும் காவல்துறையினரும் இளவரசி தரப்பிற்கு உறுதுணையாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க, அதை நான் கொடுத்துட்டேன். அவங்க கொடுத்த பேருக்கும் என்னை மிரட்டி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் கேஸ் கொடுத்துருந்தேன். அதை கேஸ் கொடுத்தப்ப என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்தேன். அப்போ என் வண்டியை மீட்டு கொடுத்தாங்க. திரும்பி நான் வீட்டில் இருக்கிறப்ப என் வண்டியை திருடிட்டு போயிருக்காங்க. அது திரும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா என் வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது. அதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் பணம் இன்னும் தரலையா, அதனால் உங்கள் வண்டி இங்கே எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எஸ்ஐ சொல்கிறாங்க. அதை நான் திரும்பி கேட்க போகிறப்ப அவங்க ஏதோ நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அடிச்சுட்டோன்னு வேற சொல்லி எங்கள் பேரில் புகார் பண்ணுறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் ஒருதலைபட்சமாக செயல்பட்ட அதிகாரிகளால் சாலையோர வியாபாரிகள் பாதிப்படைந்தனர். சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 4 வீதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுகவை சார்ந்தோரின் கடைகளை மட்டும் அகற்றாமல் விட்டுவிட்டு மற்றவர்களின் கடைகளை முன் அறிவிப்பு இல்லாமலேயே ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றினர்.
திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி அதிகாரிகள் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்பட்டது வியாபாரிகளை அதிருப்தியடைய செய்தது.